पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே, நாம் இப்பொழுது திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமங்களிலே 502வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது கந்தா என்கிற திருநாமம். கந்தா என்றால் போறான்னு அர்த்தம். போறான்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு போக வேண்டியமோ அவ்வளவு போறான்னு அர்த்தம். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியை சொல்வார்கள். குமாரில பட்டர் முருகப்பெருமானுடைய அவதாரமாக சங்கர விஜயங்களிலே வர்ணிக்கப்படுகிறார். தேவனுடைய சேனாதிபதியான முருகப்பெருமான் வேத சைன்யத்தை காப்பதற்காக, வேத மதத்தை காப்பதற்காக குமாரில பட்டராகவே தோன்றினார். குமாரில பட்டர் என்பவர் கர்மகாண்டம், வேதத்துக்குள்ள மீமாம்சை, கர்ம மீமாம்சைக்கு மிக பாடுபட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஜெமினி சூத்திரங்களுடைய விவரணங்கள் எல்லாம் காட்டின அற்புதமான அறிவாளி. அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தார், பிரபாகரன் பேர். அவர் குருவுக்கு மிஞ்சிய சீடர். ஒரு நாள் அவர் பாடம் எடுக்கிறார். அவரே புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, அத்ரத்து நோக்தம் தத்ராபி நோக்தம் இது புனருக்தி. இது சம்ஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தை. அத்ரத்து நோக்தம், இங்கேயும் சொல்லப்படவில்லை. தத்ராபி நோக்தம், அங்கேயும் சொல்லப்படவில்லை. எனவே புனருக்தி, மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. புரியுறதா? அங்கேயும் சொல்லலை, இங்கேயும் சொல்லலை. எனவே சொல்லப்பட்டதே மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. தலை பிச்சுக்க வேண்டியதான். புரியுறதா? வாத்தியாருக்கே ஒரு க்ஷணம் புரியலை. அவர் பாடம் எடுத்தவர் என்ன சொன்னார், சரி இதை பற்றி சிந்திச்சு நாளைக்கு தொடரலாம் அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் அந்த புஸ்தகத்தை எடுத்து ஓலைச்சுவடியை பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அந்த ஓலைச்சுவடியில் ஒரு ஹிண்ட்டு ஒருத்தர் குறிச்சிருக்கார் லேட்டஸ்டாக. அத்திர துனோக்தம்ங்கிறது அத்திர துணா உக்தம், தத்திர அபினா உக்தம்னு பிரிச்சிருக்காரு. துனோக்தம் என்பதை துணா உக்தம் என்றும், அபினோக்தம் என்பதை அபினா உக்தம் என்றும் பிரிச்சிருக்காரு. முதல்ல இவ எப்படி பிரிச்சுனாங்க, தத்திர து ந உக்தம், அத்திர து ந உக்தம், தத்திர அபி து ந உக்தம் அப்படின்னு புரிஞ்சு அங்கேயும் சொல்லலை இங்கேயும் சொல்லலைன்னு போட்டாங்க. அதனால தான் குழப்பம் வந்துடுத்து. நல்லா ஆழ்ந்து பார்த்தா என்ன ஆச்சு, அங்கே தூ என்கிற சொல்லாலே சொல்லப்பட்டது,
இங்கே அப்பி என்கிற சொல்லால் சொல்லப்பட்டது, எனவே புனருக்தி. அரண்டு போயிட்டார். அது இப்படியே நமக்கு பிரித்து பார்த்தா இந்த அர்த்தம் வருது, ஆழ்ந்து பார்த்துருக்கான். ஆனால் நேற்று நம்ம புத்தகம் இது கிடையாது. இப்போ இந்த சென்டென்ஸ் யார் புத்தகம் ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னா யாருன்னு கேட்டார். அடியேன்னு எழுதுண்டார் பிரபாகரன். அப்பா மீ குருப்பா அப்படின்றார். எனக்கே நீ குரு. ஸ்டூடெண்ட்டை பார்த்து குருன்னார். ஒரு காலத்தில் யங்ஸ்டர்ஸ்லாம் குரு குருன்னு பேசிப்பான். குரு அப்படி. இப்போ ப்ரோ வந்திருக்கு, அப்போ குரு. அவர் இப்போ குரு நீதான்ப்பா எனக்கு குரு என்று கொண்டாடினாராம். அதனால பிரபாகரருக்கே குரு என்று பெயர் வந்துடுச்சு. அவருடைய லைனில் திங்க் பண்ணுறவங்களுக்கு, அவருடைய ஃபாலோவர்ஸுக்கு குரு மதத்தை சேர்ந்தவர்களே பேர் வந்துடுச்சு. இது என்னன்னா ஆழ்ந்து பார்க்கறதுனால. இதுக்கு கான்ட்ராஸ்டாக இன்னொரு ஆத்தங்கரில் பாடம் நடத்துகிறார் ஒருத்தர். அவர் புஸ்தகத்தை ஓலைச்சுவடியை வச்சுட்டு பாடம் நடத்துகிறார். ஆனால் அந்த ஓலைச்சுவடியை தலைகீழ வச்சுருக்கார். அவருடைய ஸ்டூடெண்ட்டு அவனும் தலைகீழ வச்சு படிக்கிறான். அங்கே வந்து பார்த்தார். ஆஹா, இல்லை 2 பேருக்குமே பாடம் தெரியாது. ஆனால் என்ன மோகம் பாருங்கள். ஒருத்தன் குரு, ஒருத்தன் சிஷ்யன் ஆகிட்டான். யார் வேணாலும் குருவாக இருக்கலாம், யார் வேணாலும் சிஷ்யனாக இருக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே தெரியாது. இன்னொரு கிளாஸுக்கு அவர் பார்த்தார். பாடத்தை சொல்லிட்டே போகிறார் வாத்தியார். ஸ்டூடெண்ட் ஐயா டவுட்டுனா, ஏய் பின்னாடி தன்னாலே கிளியர் ஆகிடுறா, படி மேலே அப்படின்ட்டார். இந்த மாதிரி யார் ஒருத்தர் மேலே படி விளங்கி விடும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் பாடத்தில் கஷ்டமே கிடையாது. ஜாலியாக சொல்லிட்டு போகலாம், முடிஞ்சிடும். அப்புறம் தெளிவாகும். அப்படி இல்லாமல் இப்பொழுதே இதனுடைய ஆழம் என்னன்னு கண்டு அந்த ஆழம் வரைக்கும் சிஷ்யனை அழைத்து போய் இப்போ பாடம் எடுப்பவர் தான் கந்தா. அந்த புஸ்தகத்தின் அடித்தளத்துக்கு சென்றவர். அப்படிப்பட்ட வாத்தியாராக ஒருத்தர் இருக்கணும்னா ஹயகிரிவராக தான் முடியும். அதனால் எல்லா சாஸ்திரங்களிலும் நுட்பத்தை நன்கு உள்ளே புகுந்து பார்த்து சிஷ்யனையும் அந்த உள்ள வரவழைச்சு அவனுக்கும் போற்ற குரு இருக்காரே, ஹயகிரிவனுடைய வடிவமாக அந்த குருவாக விளங்குபவனும் திருவேங்கடமுடியான். அந்த அடிப்படையில் திருவேங்கடமுடியானுக்கே கந்தா என்கிற திருநாமம். இது எல்லா சாஸ்திரத்திலும் ஒருத்தர் ஒரு டாப்பிக்கில் தான் அப்படி கந்தா ஆழ்ந்து போவான். இன்னொரு டாபிக் வந்து நமக்கு தெரியலப்பா, வேறு யாராவது கேட்டுக்கொள்ளணும், அவன்கிட்ட போகணும். இவருக்கு கிராமர் சுமாராக தான் வரும், லாஜிக் அமக்கலம் பண்ணுவார். அப்படின்னா கிராமர் காற்று தான் போகணும். ஆனால் ஒரே குரு எல்லாத்துலேயும் கெட்டிக்காக இருக்கும். கிராமராக இருந்தாலும் சொல்லணும், லாஜிக்காக இருந்தாலும் சொல்லணும், மீமாம்சையாக இருந்தாலும் சொல்லணும், வேதாந்தமாக இருந்தாலும் சொல்லணும், லிட்ரேச்சராக இருந்தாலும் சொல்லணும். அப்படிப்பட்ட குரு ஹயகிரிவனுடைய அனுகிரகத்தால் தான் கிடைப்பார். அவர் குரு ஹயகிரிவன் அனுகிரகத்தினால் தன் சிஷ்யன் தானுமாக நூலில் வந்து நுண்மான் நுழை புலம்பா அது மாதிரி அடிப்படை வரை கண்டு சிஷ்யனுக்கு உபதேசித்து அவனை பெரிய ஸ்காலராக மாற்றுவார். இது சில ஆச்சாரியர்கள் அந்த அடித்தளத்துக்கு தங்கள் தேஜஸ்னாலே அழைத்து செல்வார். அவர்கள் நினச்சிருந்தாலே வந்துடும் ஞானம். அந்த காலத்தில் ஒரு சிக்கல் வந்து எடுத்து ராமானுஜர் காலத்தில் பெரியாழ்வார் பாட்டு ஒன்றும். அந்த பாட்டில் என்ன சொல்கிறார் பெரியாழ்வார், நான் பாடின இந்த பாட்டை பாடுறவங்களும் நல்ல நல்ல பகவானுக்கு பிரியமாவார்னு சொல்லணும். அதை சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு முடிச்சிட்டார். சாயைன்னா நிழல்னு அர்த்தம். நிழல் போல பாட வல்லவர்களும் அணுக்கர்களை பெருமாளுக்கு நெருங்கி இருப்பார்கள். நிழல் போல பாடுறதுனா என்ன? சினிமாலெலாம் மியூசிக் வருது பாருங்க, டப்பிங்காக ஏதோ சொல்லுவாங்க, டப்பிங்கா இதனால் அப்படியே வாய் அசைப்பார், ஆனால் பின்னாடி யாரோ குரல் கொடுப்பார். அந்த மாதிரி சாயை போல பாடு, நிழல் போல பாடுறது. அப்படியா திருமொழியை சொல்லணும் பெரியாழ்வார் பாசுரத்தை? அப்படி இல்லை. பின்ன எப்படி அர்த்தம் சொல்கிறது புரியலை. ராமானுஜரை கேட்கலான்னா ராமானுஜர் திருக்கோட்டில் போயிருந்தார். ஸ்ரீரங்கத்தில் சில பேர் இந்த பாட்டை படிக்கிறச்சே இப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சரி, ராமானுஜருக்கு ரொம்ப வேண்டிய சிஷ்யர் முதலியாண்டாரை போய் கேட்கலாம்னு அவர்கிட்ட வந்தார். சுவாமி, இதுக்கு என்ன அர்த்தம், எப்படி சொல்கிறதுன்னு புரியல. சாயை போல பாடவல்லார் தாமும் அணுக்கர்களேன்னு இருக்கு, இது எப்படி சொல்கிறது? அவர் சொன்னார், நான் கேட்டிருக்கேன், ராமானுஜர் அர்த்தம் சொல்லியிருக்கார், ஆனால் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால் ராமானுஜர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் என்று கூட்டம். சரி, அப்புறம் பார்த்துக்கலான்னு திரும்பி எடுத்தோம். கொஞ்சம் வந்துருப்பா, அதுக்குள்ளே முதலியாண்டாருடைய வாங்க ஞாபகம் வந்துடுத்து சொல்கிறேன்னார்.
அது எப்படி பட்டு ஞாபகம் வந்ததுன்னா, ராமானுஜனுடைய பாதுகை இருந்து தள்ள வச்சிருந்தேன், உடனே ஞாபகம் வந்தது. எப்படி சொல்லணும் அது என்ன, நீங்கள் அது பொயட்ரி இல்லையா, அதை ப்ரோஸ் ஆர்டர் பண்ணிக்கணும். பாடவல்லார் தாமும் இந்த திருமொழியை பதிகத்தை பாடவல்ல அவர்களும் சாயை போல அணுக்கர்களே, நிழலை போல நெருக்கமாக இருப்பார். நிழலை போல பாடுவான்னு சொல்லலை, பாடுபவர்கள் நிழலை போல அணுக்கர்கள் க்ளோஸாக இருப்பார்கள், அங்கே தள்ளணும். அப்போ தான் அந்த பாட்டை எவ்வளோ ஆழமாகிடுச்சு பாருங்க. இந்த பாட்டை சொல்கிறவங்க பெருமாளுக்கு நிழல் போல கூட இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நுட்பமான விஷயத்திலையும் உள்ளே புகுந்து எடுத்து குரு சொல்வார். இது ஹயக்ரீவன் காண்பித்து கொடுத்த மார்க்கம். அதனால் சிஷ்யர்களோட கூட அடித்தளத்து வரைக்கும் போகக்கூடிய குரு ஹயக்ரீவன் என்ற அடிப்படையில் திருவேங்கடமுடையானுக்கு இந்த கந்தா என்கிற திருநாமம். இப்போ கந்தா என்கிற திருநாமத்தில் இது வரைக்கும் நாம் சொன்னதுக்கு பின்னணியான ஸ்லோகத்தை சொன்னோம். சர்வத்திர சாஸ்திரேஷ்வபி பாடனேஷு தேஷாமயம் சூக்ஷ்ம பதம் பிரவிஷ்ய கந்தா சசிஷ்ய ஸ்திதி நாமத்தோசம் கந்தா ஹயக்ரீவ தனு சமிந்தே. திருவேங்கடமுடையான் ஹயக்ரீவ வடிவில் இருக்கான். ஒவ்வொரு குருவும் ஹயக்ரீவனோட வடிவத்தினர் தான். அவர்கள் சிஷ்யனோடு கூட அந்த பாடத்தினுடைய நுட்பம் வரைக்கும் போவார்கள். அதில் போகின்றவர்கள் என்று அவர்களுக்கு பெயர். சிஷ்யனையும் கூட அழைத்து கொண்டு போவார்கள். அப்படிப்பட்ட அடிப்படையில் திருவேங்கடமுடையானை, ஹயக்ரீவனாக அவதரித்த திருவேங்கடமுடையானை கந்தா என்றே சொல்கிறோம் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். இதுக்கு தமிழ்: போவான் மாணவருடன் நூலின் ஆழம் பிடிபடும் வரையே பரிமுகன். போவான் என்ற பெயரானாகி கந்தா ஆனான் காணியும் நீரே. இப்படி கந்தா என்கிற சொல் நல்ல குருவை சொல்லி, நல்ல குரு ஹயக்ரீவன் வடிவன் என்பதனால ஹயக்ரீவனை சொல்லி, அந்த ஹயக்ரீவனாக அவதரித்த திருவேங்கடமுடையானை சொல்வதாக அமைகிறது என்று நாரதர் இந்த பெயரை சொல்லி எம்பெருமானை வழிபடுகிறார். இதை சொல்லி நாமும் எம்பெருமானை வழிபட்டால் நாமும் ஒவ்வொரு நூலின் ஆழ்தளம் வரை சென்று அனுபவிக்கக்கூடிய அருமையான அறிவை எம்பெருமான் அண்ணல் திருவேங்கடமுடையான் அருளிடுவான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கந்த்ரே நமஹா. நமோ வெங்கடேசாயா. வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.